ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் கமலா தாஸ் எழுதுன சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கமலா சூர்யா இதான் இவங்களுடைய ரியல் நேம். இவங்க வந்து 31 மார்ச் 1934 31 மே 2009 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுகிற ஒரு ஃபேமஸ் இந்தியன் போய்டஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பெண் நேம் வந்து மாதவி குட்டி. அதுக்கப்புறம் தன்னுடைய நேம் மேரேஜ்க்கு அப்புறம் கமலா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரைட்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியான மை ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸுங்க. கேரளாவை சேர்ந்த மலையாள ஆத்தர் தான் நம்ம கமலா தாஸ். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய போய்ட்ரி கலெக்ஷன் போயம்ஸ் எழுதுறதுக்காக ரொம்பவே ஃபேமஸ்ஸு. குறிப்பாக இவங்களுடைய போய்ட்ரி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சம்மர் இன் கல்கட்டா, அப்புறம் த டெசண்டன்ஸ், அப்புறம் த ஓல்ட் பிளே ஹவுஸ், இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இவங்களுடைய போயம்ஸ் வந்து நிறைய லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக ஸ்வீடிஷ் லாங்குவேஜில், ஜெர்மன் லாங்குவேஜ், அப்புறம் ரஷ்யன் லாங்குவேஜ்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். இதனோட பேக்ரவுண்ட் செட்டிங் பார்த்திங்கன்னா ரூரல் கேரளா தான். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் டாரா வட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்த அவங்களோட லைஃப்பில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் சொல்ல போகிறாங்க கமலா தாஸ். WAD டாரா வாட். இவங்க என்ன அப்படின்னா ஒரு நாயர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்த ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒரு லீனேஜை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த ஃபேமிலியோடைய பேட்டர்ன் எப்படின்னா அந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ணுறவங்க வந்து ஒரு விமன். அப்புறம் இந்த டாரா வட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு ஃபேமிலியுடைய ஹவுஸ் எஸ்டேட்டையும் ரெஃபர் பண்ணுதுங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்தளவில் முத்தாசி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் அந்த வீட்டில் வந்து வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோடைய நரேட்டர் யாருன்னா அம்மு அப்படிங்கிறவங்க. ஸோ முத்தாசி அம்மு என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத பார்த்துடலாம். முத்தாசிங்கிறவங்க தான் கிராண்ட் மதர், அம்முங்கிறவங்க வந்து கிராண்ட் டாட்டர். அப்புறம் அந்த முத்தாசி கூட வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லையா, ஒரு ஹவுஸ் ஸ்டீவர்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா சங்குனி நாயர், SANKUNNI, சங்குனி நாயர். அப்புறம் ஒரு குக் ஒருத்தங்க இருக்காங்க அச்சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முத்தாசி அப்படிங்கிற அந்த கிராண்ட் மதரை வந்து விசிட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா நானி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானி அம்மாவுக்கு ஒரு குழந்தை அம்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் அம்முடைய அப்பா அம்மா இருக்காங்கங்க. அம்முடைய அப்பா பேர் வந்து வேலாயுத மேனன், அம்முடைய அம்மா வந்து கமலம். மெயின் கேரக்டர் முத்தாசி தான். அந்த கிராண்ட் மதருக்கும் அம்மு கிராண்ட் டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹோல் ஷார்ட் ஸ்டோரியே ரிவால்வ் ஆகும். சம்மர் வெக்கேஷன் டைமில் நம்ம முத்தாசியுடைய வீட்டுக்கு அம்மு வராங்க, அதாவது பாட்டிமா வீட்டுக்கு பேத்தி வர்றாங்க. ஸோ எவ்ரி மார்னிங் அந்த அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படின்னா பாட்டிமாவும் பேத்தியும் ஒரு வாக் மாதிரி போகிறாங்க. அப்போ அம்மு பார்க்குறதெல்லாம் கேட்குறா. அந்த ட்ரீ என்னது, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு ட்ரீயை பின் பாயிண்ட் பண்ணி முத்தாசி கிட்டே கேட்கும் பொழுது பாட்டிமா சொல்கிறாங்க அது வந்து நாவல் மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போதே குட்டி குட்டி கோகனட்ஸ், சின்ன சின்ன கோகனட்டு அந்த குட்டி ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அது விழுந்து கிடக்கிறதெல்லாம் அம்மு கையில் எடுத்து போகிறா. அப்படி நடந்து போகும்பொழுதே அந்த கோகனட்டுடைய தோப்பு, அந்த தென்னந்தோப்புக்குள்ளே நடந்து போகிறாங்க. அப்போ வந்து அம்மு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா பாட்டிக்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் உண்டா அப்படின்னு சொல்லும்போது தேவு அப்படிங்கிறவங்கள பற்றி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க அவங்களாம் இறந்து போயிட்டாங்கப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அம்மு இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அந்த பேத்தி வந்து ஃபீல் பண்ணி சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்சோல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பாட்டிக்கும் பேத்திக்கும் உண்டான கான்வர்சேஷன், அது சரி பாட்டி இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அவள் கன்சோல் பண்ணுறான்னு நினைக்கிறாள் இல்லையா, அதை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியில் கமலா தாஸ். ஸோ அந்த கான்வர்சேஷன்லேயே ரீடர்ஸ்க்கு என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா முத்தாசிக்கு வந்து இப்போ 68 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மு கேட்குறா, ஓ அப்படியா, அப்போ அம்மு வந்து ரொம்ப குட்டி பொண்ணுங்க. ஸோ அவள் கேட்குறா அப்போ நீங்கள் எப்போ இறப்பீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா, எப்போ நீங்கள் செத்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன பிள்ளையோடைய க்யூரியஸ் நேச்சர் என்ன அப்படின்னா கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறது. ஸோ அதில் வந்து கேட்ட ஒரு கொஷின் முத்தாசியை வந்து அப்படி ஷாக்கிங்காக வைக்குது. ஒரு ஃபேமிலியே ரன் பண்ணுற ஒரு பெரிய லேடி இவங்ககிட்ட பேசவே தயங்குறவங்க நிறைய பேர். பட் கிராண்ட் டாட்டர் வந்து கிராண்ட் பேரண்ட், அதாவது கிராண்ட் மார்க்கிட்ட இந்த கொஷின் கேட்கும்பொழுது அவளுக்கே ஷாக்கிங்காக இருக்குது முத்தாசிக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன்.
நான் வந்து நிறைய பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் கூட இருந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்போ இறந்து போயாச்சு. என் ஏஜ் கொண்ட ரிலேட்டிவ்ஸ்லாம் இறந்து போச்சு. பட் நான் வந்து அவங்க இறந்தாலும் நான் வந்து ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க முத்தாசி. ஸோ முத்தாசியை பார்க்குறதுக்கும் சில விமென்லாம் வந்து போகிறாங்கங்க. அதெல்லாம் அம்மு பார்க்குறா. அப்படி லேடிஸ்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, இந்த அம்மு யாருங்க அப்படின்னு முத்தாசிகிட்ட கேட்குறாங்க. அம்மு வந்து உங்கள் பொண்ணுடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி அம்மு இங்கே வந்தாங்க? ஒருவேளை வேலாயுத மேனன் அவங்க யாருன்னா அம்முடைய அப்பா, அவங்க தான் அம்முவை கூட்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு முத்தாசி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, ஆமாம் ட்ரிஷூர் வரைக்கும் அவர் வந்து விட்டுட்டு தான் போனால், அதுக்கப்புறம் முத்தாசியை நான் தான் பிக்கப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் அந்த விமன் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க முத்தாசி. அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா பாட்டிமா அப்படின்னா அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கே ஒரு கேரக்டர் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இப்போ அம்மு தான் கரெக்டாக கிடச்சிருக்கா. இப்போ டைம் 4 o'clock ஆஃப்டர்நூன். முத்தாசி வந்து அகெயின் அம்முவை வந்து அங்கே இருக்கிற கிச்சன் கிட்டலாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே குக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. குக் யார் அப்படின்னா அச்சுதன். அவங்க வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறாரு, வடை மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த குக்குடைய ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது. ஸோ முத்தாசி வந்து அச்சுதன் கிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது அம்முவுக்கு வந்து அச்சுதனுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அவங்களுடைய ப்ளசண்ட்டாக இல்லைங்கிறது மட்டும் தெரிய வருது, நம்பர் 1. ரெண்டாவது முத்தாசி வந்து அச்சுதன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வடைலாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 4 பிளேட் வடை வந்து தேக்கினிக்கு கொண்டு வா, TEKKINI. தேக்கினிங்கிறது வந்து ஒரு ரூமு, அதாவது சவுத் ஃபேஸ் பண்ணுற ரூமு, சவுத் டைரெக்ஷனை பார்த்துருக்கிற ஒரு ரூம், அந்த ரூம் கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முத்தாசி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அச்சுதன் வந்து ஒரு பீடி எடுத்து அவன் ஸ்மோக் பண்ணுறான். இது நடக்குது. இப்போ அம்முக்கு வந்து அந்த குக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. என்ன குக் யார் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி நேச்சர் வருது. இப்போது சொல்கிறான், எனக்கு என்னையை பற்றி ஒரி பண்ணுறதுக்கெலாம் யாருமே கிடையாது. அந்த குக் சொல்கிறான், எனக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காதுங்க. என்ன அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு காசிப் பேசுகிற அந்த விமனை எனக்கு பிடிக்காது. பர்டிகுலராக சில விமன் இங்கே வந்து உட்காந்துட்டு ஊர்க்கதை பேசுகிறாங்க, அந்த மாதிரி விமன் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் ஷேர் பண்ணுறான். ஏன்னா அந்த விமனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, ஆஃப்டர்நூனில் இவன் வடைலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு ஊருக்கு அதை பேசிவிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இப்போது ஒரு லேட் ஈவினிங் அவங்க ப்ரிப்பேர் பண்ண வடைலாம் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அம்மு வந்து முத்தாசிகிட்ட கேட்குறா, இப்போ நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து சேடாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அம்மு பாட்டிமா கிட்ட அந்த பேத்தி வந்து கேட்குறா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நீ திரும்ப என்னை பார்க்க இங்கே வருவே இல்லையா, அதனால் நான் சேடெல்லாம் இருக்க மாட்டேன். நீ வந்து திரும்ப வருவேங்கிற என்னோட அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் என் மைண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கும் பொழுது, அப்போ அம்மு திரும்ப ஒரு கொஷின் கேட்குறா. அப்படி நான் திரும்ப வரும்போது நீங்கள் இறந்து போயிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறான். ஏன்னா இவங்க வந்து ஓல்டேஜ் ஒரு பாட்டிமாங்கிறது தெரியுது. எப்போ இறப்பீங்கிற மாதிரி கொஷின் கேட்டால் சின்ன குழந்தை தான். ஸோ அவங்க வந்து நிறைய கொஷின்ஸ் அவ்வளோ இந்த கொஷின் கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்கிறது தெரியாமல் அவள் சில விஷயம்லாம் கேட்குறான். சரி தானே? இப்போது ஒரு பர்டிகுலர் டைமில் நானி அம்மா வர்றாங்க. நானி அம்மா வந்து முத்தாசியை பார்க்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு 5 year old பொண்ணோட அவங்க வந்து பார்க்க வர்றாங்க. ஸோ அந்த நானி அம்மாவை பார்த்த உடனே முத்தாசி சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னால் இப்போலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, ஏதோ ஒரு உதவி கேட்டு வந்திருக்காங்கங்கிறது மட்டும் அம்முக்கு கிளியராக தெரியுது. பாட்டிமா சொல்கிறாங்க, இல்லை என்னால் இப்போ உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நானி அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே முத்தாசி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வடக்கினிக்கு வந்துரு. வடக்கினி அப்படின்னா அது ஒரு ரூமு, அதாவது நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற ஒரு ரூமு. அங்கே வந்துரு, ஏன்னா கை குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதாவது மிஞ்சி போனால் இந்த தோசை, அந்த மிச்ச மீதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அம்மு என்ன நினைக்கிறா முத்தாசிக்கிட்ட அப்படின்னா, பாட்டிமா ஏன் நீங்கள் வந்து மிச்ச மீதியாக இருக்கிற தோசையை கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்நாக்ஸ் அந்த குட்டி பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சஜஸ்ட் பண்ணுறா. இதுக்கும் முத்தாசி வந்து ஒத்துக்கிறாங்க. சரி நம்ம பொண்ணு பேத்தியை வந்து ஆசைப்படுறாளே, சரி நல்ல ஃபுட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறா, அதுவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போது எனக்கு எதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நானி அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்க போகும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவளுக்கு ஒரு பேக் ஃபுல்லாக அரிசி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அவள் நோட்டீஸ் பண்ணுறான், அந்த அரிசியுமே குழந்தைக்காக தான் அப்படிங்கிறதும் தெரியுது. அப்போ இந்த முத்தாசி வீட்டில் இருந்து கொஞ்சம் அவளுக்கு எதிர்பார்த்த சில ஹெல்ப் கிடைக்குதுங்கிறது தெரியுது. அப்படி அவள் நடந்து போகும்பொழுது அந்த அரிசி கொண்டு போன பை வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருதுங்க.
சரிதானா? அப்படி ஸ்லிப்பாகி கீழே விழும் பொழுது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சில டேமரிண்ட், அதாவது மஞ்சள்லாம் கிடக்குது, அதை ஒளிச்சு வச்சு அவ கொண்டு போகிறாங்கிறது மட்டும் அம்முவுக்கு வந்து தெரியுது. ஆனால் முத்தாசி வந்து கொஞ்சம் அரிசி தான் கொடுத்தாங்க, நாணியம்மா கொஞ்சம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்படி அவள் எடுத்துகிட்டு போகும் பொழுது அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் மஞ்சளையும் அவள் திருடிட்டு போயிருக்காங்கிறது மட்டும் தெரிய வருது. உடனே அம்மு வந்து அவங்க பின்னாடியே போயிட்டு நாணியம்மாட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த மாதிரி திரும்ப இந்த வீட்டுக்கெலாம் வராதிங்க, நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு திருடி மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்போது இந்த விஷயம் வந்து நாணியம்மாவுக்கு ரொம்ப சுருக்குன்னு ஆகுது. என்னன்னா அவள் சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னைய திருடின்னு சொல்கிறியா, எனக்கு நீங்கள் கொடுக்குற அரிசி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், டேமரிண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு அவள் போயிடுறா. பட் அவள் போகும்பொழுது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போயிடுறான், நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறோம், நான் வந்து ஒரு ஏழை குழந்தையோட சாப்பாட்டுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், பட் நீங்கள் வந்து பணக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி அவள் அம்முக்கிட்ட சொல்லும் பொழுது அம்மு இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிதானா? இது அவளை வந்து ஒரு ரொம்ப பாதிச்சிருது. இப்போ இதுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, முத்தாசி வந்து ஓல்டு லேடி தான், அவங்க வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருந்தாலும் நிறைய பீப்புள் அவங்க வந்து ஓல்டு ஏஜை வந்து அட்வான்டேஜாக எடுத்து அந்த வீட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ஒன்று தெரிய வருது. இதை வந்து நம்ம அம்மு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்புறம் அது வந்து ரொம்ப அவளே ஒரு சேடாக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு மொமெண்ட் ஆயிடுது இல்லையா? இப்போ மொமெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா அம்மு வந்து கல்கட்டா ரிட்டர்ன் ஆகிற ஒரு டைம் ஆயிடுதுங்க. இப்போ திரும்பணுங்கிற ஒரு மொமெண்ட்டு. ஸோ அவ கூட இப்போ முத்தாசி அப்புறம் சங்குனி நாயர் இவங்க வந்து திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாங்க, அம்மு கூட வர்றாங்க. ஏன்னா அவள் கல்கட்டா போகணும், அப்போ இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா கொச்சியிலேருந்து அவங்க அப்பா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க, அதுவும் தெரிய வருது. ஸோ இவளை வந்து அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ முத்தாசி வந்து சங்குனி நாயர்கிட்ட அம்முக்காக கொஞ்சம் புக்ஸ் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மு வந்து அந்த நாவல் மரத்தை நினச்சி பார்க்குறா. இப்போ அதை வந்து பாட்டிமா கிட்ட சொல்கிறா, பாட்டி நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கூட அந்த நாவல் மரம் நீங்கள் காட்டினீங்க இல்லையா, அது என் கண்ணுக்குள்ளே நிற்குது, அது வந்து இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் போடும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்மெல்லாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ட்ரெயின் போர்டு ஆயாச்சு, அதான் ட்ரெயின் ஏறியாச்சு. முத்தாசி வந்து அம்முடைய அப்பா கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்ல நினைக்கிறாங்க, அம்முடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர், அவளும் இப்போ இறந்தாச்சு, ஆனால் நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பாட்டிமா வந்து ஷேர் பண்ணுறத அம்மு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அதுக்கு அம்முடைய அப்பா சொல்கிறாரு, ஆமாம் இறந்துட்டாங்க தான், இருந்தாலும் தனியாக அந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அந்தளவுக்கு எனக்கு மனசு பக்குவப்படலை, அதனால தான் நான் வரக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. சரி, இப்போ ட்ரெயினில் வந்து அம்மு வந்து அப்பா கிட்ட ஒரு கொஷின் கேட்குறா, முத்தாசி இறந்துருவாங்களாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வைக்கிறா. அதை கேட்ட உடனே அவருடைய கண்களில் வந்து தன்னை அறியாமல் ஒரு கண்ணீர் வந்துடுதுங்க. அந்த கொஷினுக்கு அவர் ஆன்சர் பண்ணல, ஏன்னா இந்த கொஷின் தான் முத்தாசிட்டையும் அவள் கேட்டா, இப்போ வந்து பாட்டி மாட்டையும் கேட்ட கொஷினை அப்பாட்டையும் வந்து கேட்குறா இல்லையா. என்ன விஷயங்கள் அப்படின்னா, அந்த கிராண்ட் டாட்டருக்கும் கிராண்ட் மதருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்களை வந்து பிள்ளைங்க வந்து கற்று தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி மூலிமா, இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலிமா கமலாதாஸ் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ், அந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் கிராண்ட் மதர் கிராண்ட் டாட்டருக்குள்ளே இது. அப்புறம் சம்மர் வெக்கேஷன் டைம்லலாம் தாத்தா பாட்டி வீடு இருக்கிறவங்க போவாங்க, இல்லாதவங்க எங்கே போவாங்க? இப்போ பாட்டியும் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த குட்டீஸ்க்கெலாம் போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. இல்லை, சம்மர் வெக்கேஷனுங்கிறது பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற ஒரு டைம் தான். அப்போ அதை ப்ரொடக்டிவாக அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் தாத்தா பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத ஒன்று காட்ட நினைக்கிறாங்க. மோரோவர் அம்முக்கு ஒரு பயம், அம்மா இறந்த மாதிரி பாட்டியும் இறந்து போயிடுவாங்களோ, அப்போ நமக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. என்னதான் அந்த ஃபேமிலியோட ஹெட்டாக இருந்தாலும் முத்தாசி வந்து அந்த அம்மு வந்து போகணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரிங்க. ஸோ மெயின் தீம் என்ன அப்படின்னா மதர்ஹுட் அப்படிங்கிற கான்செப்டை, அப்புறம் அந்த கிராண்ட் டாட்டருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், அப்புறம் டெத்தை நினச்சி அவள் ஒரி பண்ணுற விஷயம், அதெல்லாம் பாட்டி சொல்ல நினைக்கிறாங்க. இல்லைம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் அதில் அப்சர்வ் பண்ணா இல்லையா, அதை வச்சு அவள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறா. இதான் கமலாதாஸ் எழுதுன சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தானே போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.